இறைவனை கண்டோம் என்று யாராவது சொன்ன கேட்டால் இருக்காங்க இல்லையா? இப்ப ரேணுகா இருக்கா அப்படின்னா, ரேணுகாவை கண்டோம் என்று யாராவது பார்த்தவர்கள் சொன்னார்களா என்று கேட்டால் அவரை பார்த்தது கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க இப்படி ஒரு மஸ்கட்ல இருக்காங்கன்னு, ஆனா நான் பார்த்தது இல்லை, அல்லது அவங்கள பார்த்தவளை பத்தி நான் கேட்டதே கிடையாது. அப்படி ஒரு ஆளை பார்த்தவங்களை பத்தி நான் கேட்டதே கிடையாது. ஆக இங்க இவர் சொல்றார், மணிவாசகர், பூதங்கள் தோறும் நின்றாயனில் அல்லார் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் என நினைப்புலவோர் அப்படின்னு கட் பண்ணி, புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லாள் கேட்டறியும் உன்னை கண்டறிவாரை. இறைவா, கீதங்கள் எல்லாம் உன்னை பற்றி பாடுகின்றன, ஆடுகின்றன. நீர் 5 பூதங்களிலும் நின்று நிலவுகிறாய் என்பதை எல்லோரும் கூறுகிறார்கள், நானும் கேட்டிருக்கிறேன். நீ போக்கும் வரவும் இலா புண்ணியன் என்று எல்லோரும் கூறுகிறார்கள், அதையும் நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் உன்னை கண்டறிந்த அவர்களை பற்றி நான் கேட்டதில்லை. இறைவனை கண்டு அறிந்தவர்களை பற்றி நான் கேட்டதில்லை என்று மணிவாசகம் இங்கு பேசுகிறார். ஆக அவர் இறைவனை கண்டறிவாரை கேட்டதில்லை எனும் பொழுது அவர் எங்க இறைவனை கண்டிருப்பார்? கண்டிருந்தால் உடனே சொல்லியிருப்பார்ல, கண்டறிந்தோம் உன்னை கண்ட நான், அப்படி ஏதோ சொல்லியிருக்கலாம். ஆனா பூதங்கள் தோறும் நின்றாயனில் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை. சீதங்கொள் வயல் சூழ் திருப்பெருந்துறை மன்னா, சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் கெடுத்து ஏதங்கள் அறுத்து ஆண்டருள் புரியும் எம்பெருமான் இறைவா, திருப்பெருந்துறை குளிர்ச்சி மிகுந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறைக்கு அரசனே, உன்னை கண்டறிந்தாரை நான் தேடினேன். ஆனால் உன்னை கண்டறிந்தோம் என்று கூறியவர்களை கூட நான் கேட்கவில்லை. ஆனால் பூதங்களில் எல்லாம் நீ இருக்கின்றாய். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் என்ற 5 பூதங்களாக நீ இருக்கின்றாய். அது மட்டுமல்லாமல் நீ போக்கும் வரவுமிலா புண்ணியன் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். புலவர்களோ கீதங்களால் நீ பாடுகிறார்கள், அதை பாடி சிலர் ஆடுகிறார்கள். ஆனால் எங்கள் சிந்தனைக்கு அறியவனான நீ என்ன செய்ய வேண்டும்? எங்கள் முன் வந்து என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய குறைகளை எல்லாம் அறுத்து ஆண்டு அருள் புரிவாய் என்று அந்த கீதங்கள் எல்லாம் பாடுகின்றன, ஆடுகிறார்கள். ஆக நீ என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூர்ந்து எனக்குள் இருந்து பள்ளியிலிருந்து அருள வேண்டும் பெருமானே. இதோ இங்கு எங்கள் முன்னே இவ்வளவு பேர் இன்னிசை, அதெல்லாம் இத்தனை பேர் காத்திருக்கோம். ஆனால் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரிந்தீர். ஆனால் உன்னை நீ எழுந்து வந்து அருளியதை, உன்னை கண்டவர்களை பற்றி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சிவனை யாரா பார்த்திருக்காங்கன்னா அதை பத்தி தெரியலீங்க, அதை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. உன்னை கண்டறிவாரை கேட்டறியும். ஆனா நீ என்ன செய்யணும்? சிந்தனைக்கும் வரியாய். என்ன சிந்திச்சு 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 தேடி 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 தேடினாலும் எங்களால் நீ இத்தன்மையானவன். ஒரு இடத்தில் பார்க்கிறோம், அருமையான மலர் செடி. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஒரு அத்தி மரம், அது வேர்ல பெரிய பெரிய அத்திக்காய்கள். மரம் வைத்தவருக்கு அது என்ன மரம்னே தெரியல, அத்தி மரம்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு அந்த காயெல்லாம் வீணா போயிட்டு இருந்தது. அப்புறம் என்னுடன் வந்த நண்பர் வினோத் ஐயா அவர்கள் இது அத்திப்பழம் இழித்தன்மையானது என்றெல்லாம் கூறிய பிறகு அவர் அதை உணர்ந்து கொண்டார். இங்கு அந்த செய்தி எதற்கெனில் சிந்தனைக்கு மரியாதை. கூட்டு முன்னாலதான் மரம் இருந்தது, அவர் தான் மரம் வச்சாரு. அதனுடைய சிந்தனை அவருக்கு இது என்ன ஏது அந்த ஆய்வு மனப்பான்மை, அந்த சிந்தனை அவருக்கு இல்லை.
அது பாட்டுக்கு காட்சி கிடக்குதுங்க, தெரியலீங்க. எப்படி எழுத ஆக முடியுங்கிறத இதுபோல்தான் நாம் புதுசா ஒரு உலகம், என்ன புதுசா ஒரு மக்கள், புதுசா ஒரு சிந்தனைக்கரிய சிவன் என்று நினைத்து கொண்டு நாம் மாற்றாதீங்க. இருக்கிறோமானால் அவரோ எப்படி இருக்கிறார்? அவருக்கு எப்படி நான் வச்சிருந்தது அத்திமரம் என்று தெரிந்தாலும் பயன் அனுபவிக்காத இருந்தாரோ அதுபோல சிவம் எமக்குள் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் அந்த சிவத்தை பயப்படுத்த தெரியாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏதங்கள் அறியாமையிலே உழந்து கொண்டிருக்கிறோம். ஆக அறியாமையிலே நீர் சிந்தனைக்கும் அறியவர் என்று எண்ணி நாங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். இறைவா, நீர் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் முன்பு வந்து எங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து அறுத்து நீ என்ன செய்ய வேண்டும்? அன்பினால் ஆண்டருள் புரிய வேண்டும். அதற்காக பெருமானே எழுந்து அருக. எழுந்தெல்லாம் தூங்கி எழுப்புறதுன்னு ஒரு பொருள் உண்டு, உட்கார்ந்து இருக்கிறவனை எழுப்புறதுன்னு ஒரு பொருள் உண்டு. ஏன்னா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஏந்திரிங்க. மனத்தாமரையில் வீற்றிருக்கும் பெருமானை எழுந்து அருக என்று ஒரு நம்முடைய ஆலயங்களிலே அர்த்தஜாம பூஜை என்று ஒன்று நடக்கும். சாமியை தூங்கச் செய்வதாக இருந்திருந்தால் படுத்த நிலையிலே இறைவனையும் அம்பிகையும் உறங்க வைத்து விட்டு வந்து விடுவோம். ஆனால் அங்கே என்ன நிகழ்கிறது? சாமியை கொண்டு போய் அமரச் செய்கிறோம். அப்படி அமர்ந்த இறைவிலே அமர்ந்த இறைவனை விடியற்காலையிலே சென்று திருப்பள்ளி எழுச்சி பாடி பெருமானை எழுந்தருளச் செய்து மூலஸ்தானத்திலே கொண்டு போய் வைக்கிறார். இங்கு எனக்குள் என்னுடைய ஆணவமாயே இருளில் இருக்கின்ற இறைவனை என்னுடைய இதயமாகிய கோயிலில் அருள்நெறி காட்ட எழுந்தருளச் செய்யும் கூடிய நிலையே இந்த அர்த்தஜாம வழிபாடும் திருவனந்தல் வழிபாடும். திருப்பள்ளி எழுச்சிக்கு திருவனந்தல், திரு அனந்தல் என்று ஒரு பெயர் உண்டு. ஆக திருவனந்தலிலே எழுந்தருள்கிறார் சாமி. எங்கே? அவருடைய இருப்பிடத்திற்கு. அப்ப கோயிலுக்குள்ளதான் இருக்கு. இருளானதை என்ன பண்றார்? போய் பள்ளி அறையில் முடங்கிக் கொள்கிறார். நம் மனதே பள்ளி அறை. அவர் அதற்குள் என்ன செய்கிறார்? அமர்ந்திருக்கிறார். அவரை எழுந்து நமக்கு அருளச் செய்ய வேண்டியது நமது கடமை. ஆக இதை மறைமுகமாக உணர்த்தும் வண்ணம் இவர் ரொம்ப நிறைய செய்தி இந்த பாடல். பூதங்கள் தோறும் நின்றாய், இருநிலாய் தீயாகி காற்றுமாகி அதுல விரிவா சொல்லியிருப்பார் நாவுக்கரசடிகள் நின்ற திருத்தாண்டகத்திலே. இறைவன் கண்முன் இருப்பது பூரா இந்த பூதங்கள். ஐம்பூதங்கள் என்ன, இது கொண்டு வைத்த கோரப்பொருளான பூதங்கள் கிடையாது. பெரிய அளப்பெருந்தன்மையுடையற்கு பூதம்னு பேரு. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம், இந்த பஞ்சபூத கலவையால் இருந்த கண்முன் தெரியும் உருவங்கள் அத்தனையும். எல்லாவற்றிலும் நின்றாய், நீ இருக்கிறாய். அது மட்டுமல்ல, உனக்கு வரவும் கிடையாது, போக்கும் கிடையாது. போக்கும்னா போறதும் கிடையாது, வர்றதும் கிடையாது. அவர் இருக்கிற இடத்துக்கு ஏந்திரிச்சாதானே போக முடியும். நான் பாட்டுக்கு அப்படியே என்னுடைய பணிமனையில அப்படியே சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு ஏந்திரிக்காருந்தா எனக்கு போக்கு எதுவும் வரவேது. அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கணும். இருந்தாலும் என்ன பண்றாரு? உள்ளுக்குள்ள அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. எங்கேயும் போகவில்லை, வரவும் இல்லை. இதை அறிந்த புலவர்கள், நம்முடைய நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், இது போன்ற புலவர்கள் என்ன பண்றாங்க? கீதங்களால் பாடுகிறார்கள். நான் அதை கேட்டு இசையமைத்து சிலர் ஆடுகிறார்கள். இதை தவிர இந்த சிவருமானை மணிவாசகரை நீர் பார்த்தீரா என்று கேட்கிறீர்கள். அவரை பார்த்தவரை பற்றி நான் கேட்டது, அவரை பார்த்தவரை பற்றி சொல்பவரை பற்றி நான் கேட்டதில்லை. அவரை பார்த்தோம் என்று சொல்பவரையே நான் கேட்டதில்லை. உன்னை கண்டறிவாரை கேட்டறிவோம், உன்னை கண்டறிவாரை கேட்டு அறிவோம். உன்னை பார்த்தவன் சொன்னால நான் கேட்டதே இல்லைங்கிறார். ஆகவே இந்த குளுமை பொருந்திய அன்பாகிய அன்பு வயலுள் அர்ச்சனை வித்திட்டு தொண்ட உழவர் ஆரத்தந்த அந்த பயிர் தான் சிவம். என்ன திருவாசகம் மிக அற்புதமா பேசும். அப்படி என்னுடைய குளிர்ச்சி பொருந்திய நல்மணமாகிய வயலிலே
இருக்கின்ற மன்னா, சிந்தனைக்கும் அரிய நீ எங்கள் முன் வந்து அன்பு வடிவம் காட்டி எங்களுடைய தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கி ஏதங்கள் நீ இருக்கிறாயா இல்லையா என்ற பல்வேறு சிந்தனை வசப்பட்டிருக்கும் எங்களை நீ என்ன செய்ய வேண்டும், எங்கள் ஏதங்கள் சந்தேகங்களை பொறுத்து நீக்கி ஏதங்கள் அறுத்து அவர் சொல்லுவார். என்னன்னு சொல்லுவாரு அந்த ஒரு பாடலிலே அற்புத பத்தில் வரும். நீக்கி குரம்பையில் புகப்பெய்து நோக்கிய நொடியன நுண்ணிய பொருள் செய்து நீக்கி ஆசர துகள் அறுத்தும் வரும். நம் துகள்கள்னா என்ன? நம்முடைய அனைத்து குற்றங்களையும் அறுத்து பிழைகளையும் அறியாமையை அறுத்து என்ன செய்வாராம் சாமி, அத்தனை ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாம் என்பார். அப்படி இங்கே ஏதங்கள் அறுத்து ஆண்டு அருள் புரிவதற்காக எம்பெருமானே தாங்கள் என்ன செய்ய வேண்டும், எழுந்து அருள வேண்டும் என்று இந்த